கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மத்தியில அவர் வெளிப்படுவாராக. ஆஹ் நம்மளுடைய இந்த 4வது அதிகாரத்திலிருந்து ஆவியானவர், ஒருவேளை நீங்க நிறைய தியானித்திருக்கலாம் இந்த பகுதியில இருந்து, ஆனா பர்டிகுலரா ஆண்டவர் இந்த காரியத்துல ஏதோ ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். ஸோ நம்ம ஏசப்பா சமூகத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, நீ நன்மை செய்தால், நீ நல்லது செஞ்ச அப்படின்னு சொன்னா உனக்கு மேன்மை இல்லையோ? வசனதான் சொல்லியிருக்கோம், உனக்கு மேன்மை இல்லையோ? ஆஹ் நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நீ நன்மை செய்யல அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எதுதான் உன் வாசற்படியில படுத்திருக்கும் அப்படின்னு சொன்னா, உன் வாசற்படியில பாவம் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்து அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறா. அந்த குமாரன் பேரு காயின். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காயின்னு பேர் வைக்கிறான். இன்னொரு குமாரன் பிறக்கிறான், அவன் சகோதரன், அவன் பேர் ஆபேல். ஆபேலை பெற்றாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ இந்த ஆபேல் என்ன செய்யறான்னா ஆடுகளை மேய்க்கிறனா இருக்கிறான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் இருக்கிறான். இவங்க ஆபேலுடைய மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையான சிலவற்றை கொண்டு ஏன்னா அப்பா எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு வர்ஷிப் பண்றாரு, எப்படி ஆண்டவருக்கு கனம் கொடுக்குறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தனால தன்னுடைய முதல் காணிக்கைய, தன்னோட முதல் கொழுமையானவைகள், தன்னுடைய மந்தையில இருந்து அந்த முதல் நன்மையானவைகளை கொண்டு என்ன செய்வான் அப்படின்னா காணிக்கையா ஆண்டவர் சமூகத்துல வைக்கிறான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. காயினியும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவனும் கனிகளை கொண்டு வந்தான் சொல்லப்படுகிறது, ஆனா அதை அங்கீகரிக்கல. காயினியும் காணிக்கை அங்கீகரிக்கல. அப்ப அவனுக்கு எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது. காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிட்டு, ஏன் உன் முகநாடி வேறுபட்டதுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நீ நன்மை செய்தால் மேன்மையிலோ நீ. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இங்க பாரு, அவனுடைய அவனுடைய மோட்டோ இல்லைன்னா அவனுடைய யோசனை என்னவா இருக்கும்னா, இப்போ நார்மலா இருக்கும் இல்லையா, அம்மா அவன் மேல மட்டும்தான், பெரியவன் மேல மட்டும்தான், இல்லைன்னா சின்னவன் மேல மட்டும்தான் பாசமா இருக்காங்க, என் அக்கா மேல மட்டும்தான், என் தங்கச்சி மேல மட்டும்தான். ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜெலஸ், ஒரு பொறாம வந்துரும். அவங்கள மட்டும்தான் நேசிக்கிறாங்க, இவங்கள மட்டும்தான் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இது 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 எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதுதான். ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது அம்மா அப்பா அவனுக்கு இப்ப அம்மா அவனோட காணிக்கை அங்கீகரிச்சாங்கன்னு சொல்லி அவனுக்கு கோவம் வரல. ஆண்டவர் அவனோட காணிக்கை அங்கீகரிச்சுட்டாரே. நான் என்ன, நான் எல்லாத்துலயும் நான் தான் முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காயினுக்குள்ள இருந்துச்சு. அதனால இந்த ஆபேல வெறுக்கிறான். இந்த ஆபேல எல்லாரும் பாராட்டுறாங்களே, இந்த ஆபேல் உண்மையானவன்னு சொல்றாங்களே, ஆபேலும் இப்படி இப்படி ரொம்ப உண்மையா கொண்டு அந்த காணிக்கைகளை வைக்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த காயினுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆபேல் மேல ஒரு ஒரு கோபம். காயின் அப்படிங்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனா இருக்குன்னா, சகோதரனை கொலை செய்தவனாய் காணப்படுறான். அவனுக்குள்ள ஒரு கொலை வெறியின் ஆவி இருக்கிறது, கசப்பு இருக்கு. இப்படி அவன் மேல ஒரு ஒரு எரிச்சலின் ஒரு சூழ்நிலையோடு கூட அவன் காணப்படுகிறான். ஆனா ஆபேலுக்கு அப்படி இல்லை. அவன் தேவனை மட்டும் நோக்கி பார்க்கிறான், கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறான், வேலை செய்யறான். அதுல முதல் காரியங்களை கொண்டு பாருங்க, ஏதோ இல்ல அவன் அண்ணன் என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கிறான், எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்றதுக்காக அவன் காணிக்க செலுத்தாம இல்ல ஏதோ நசல் கொண்டதை கொடுக்கல. முதல்
தலையீற்றிலேயே கொழுமையானவைகளை ரொம்ப பெஸ்டானவைகளை கொண்டு வந்து காணிக்கையா கொண்டு வந்தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்ப தேவனுக்கு அவன் கொடுக்கிற காரியங்கள் வந்து கொழுமையானவைகளாகவும் முதன்மையானவைகளாகவும் இருந்திருக்கிறது. இதை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்ப அவனுக்கு ரொம்ப கோவம் வருது, முகநாடி வேறுபடுகிறது. அவன் என்ன செய்யறான்னா காயின் வந்து ஆபேல கொலை செய்து விடுகிறான். அங்க வந்து அதான் சொல்லுது, ஆபேல வந்து அவன் கொலை செய்து விடுகிறான். அப்போ இவன் அது கொலை செய்யறதுக்கு முன்னாடி முகநாடி வேறுபட்ட உடனே ஆண்டவர் கேக்குறாரு. நம்ம பாத்தீங்கன்னா, இப்ப அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இருக்கிறாங்கன்னா, சடனா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அம்மாவோ, அப்பாவோ யாராவது ஒருத்தங்கள மட்டும் பாராட்டும்போது, ஒருத்தங்களுடைய முகம் ஒரு மாறி போகும்ல. இப்படி அந்த உடனே அத பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ நீ இல்ல நீ பாரு, இப்ப அவன் நல்லா படிச்சனால அவனுக்கு அது அவன் நல்ல இந்த காரியத்த அவன் சக்சஸ்ஃபுல் ஆக்குனதுனால அவனுக்கு இந்த ஒரு ரிவார்டு. நீயும் அதை சரியா பண்ணு, உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்படிதானே? நீயும் நல்லா படி, நீயும் நல்லா வேலை செய், நீயும் நல்ல காரியங்களை செய், உனக்கும் அந்த நன்மை கிடைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவரும் ஆபேல காயினை பார்த்து சொல்றாரு. அந்த ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டப்ப காயினுக்கு கோவம் வருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சனாப்பா உனக்கு மேன்மை இருக்காதா? நீ நீ அண்ண மாதிரி நடந்துகிட்டனா, நீ ஆபேலின் சுபாவங்கள் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஆர் நாட் அக்செப்டபிள். நீ வந்து நீ இஃப் யூ டூ வாட் இஸ் ரைட், வில் யூ நாட் பி அக்செப்டட்? நீ கரெக்டானதை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொன்னா, நீ வந்து நீ அக்செப்ட் பண்ண உன்னை வந்து நீ அக்செப்டபிளா இல்லாம போயிருவியா? நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையா? நீ அண்ணனா நடந்துக்கும் பொழுது உனக்கு ஆனா அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமே. நீ உன் மனசுக்குள்ள எப்படினாலும் நினைச்சிட்டு வந்து காணிக்க கொடுக்கலாம். நீ அதுக்கு அதெல்லாம் அதுதான் அர்த்தம். நீ உனக்குள்ள ஆண்டவர் வந்து வெளிப்படையா சொல்லல. ஆனா உனக்குள்ள கொலைவெறி ஆவி இருக்குது. நீ கோவப்படுறவனா இருக்கிற, நீ நீ சண்டை போடுறவனா இருக்கிற, அவனுக்கு எதிரா இருக்கிற. இந்த எண்ணங்களோடு வந்து நீ அந்த ஒரு காணிக்கை எனக்கு வைக்கும் பொழுது அதன் மேல எனக்கு என்ன இல்ல, எனக்கு அதை அங்கீகரிக்கணும், அதை நான் வந்து உனக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அததான் வந்து சொல்றாரு, நீ சரியானதை செஞ்சன்னா நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா இருக்க மாட்டியா? நீ உனக்கு மேன்மை இல்லையா? நீ கரெக்டானதை செய்யும் பொழுது உனக்கு நன்மை வருமே. நீ உண்மையா இருக்கும் பொழுது நன்மைகள் உன்னை தேடி வருமே. நீ அன்புள்ளவனா இருக்கும் பொழுது உனக்கானது எல்லா வாசல் திறக்கப்படுமே. ஆனா பாருங்க, நீ நன்மை செய்யாதிருந்தால் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்ல, நீ அதே நேரத்துல நீ நன்மை செஞ்சா மேன்மை இருக்கு. ஆனா நீ நன்மை செய்யலைன்னா ஒருத்தன் வாசல்ல படுத்திருப்பான், அவன் தான் பாவம். இட்ஸ் சின். சின் இஸ் லைங். சின் இஸ் லைங் அண்ட் வெயிட்டிங் ஃபார் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் டோர். உன் வாசலுக்கு முன்னாடி பாவம் படுத்திருக்குது. பாவம் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. எப்போ இவன் தவறு பண்ணுவா, எப்போ உள்ள வரலாம், ரெடி டு பவுன்ஸ் இட்ஸ் அவுட் டு கெட் யூ. அதாவது உனக்குள்ள, அதாவது பாவம் எப்படி இருக்குமா, அந்த இன்னொரு வேர்ஷன்ல சொல்லியிருக்கு, பாவம் உங்கள் வாசலில் பதுங்கி இருக்கும். இது வந்து பதுங்கி இருக்குது. நீ சரியானதை செய்யாவிட்டால் அந்த பதுங்கின பாவம் உன்னை பற்றிரும். அவன் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா, பாவத்தை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. நீ நன்மை செய்யலைன்னா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் அப்படி என்றார் அப்படின்னு சொல்லப்படுது. நான் இந்த டாபிக்ல வரல, ஆனாலும் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 16வது வசனத்துல, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது அவர்களை வந்து நீங்க போய் ஆதாமே நீ போய் ஆண்டுகொள் அப்படின்லாம் சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் போய் அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேர் வைக்கிறாங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வசனத்துல அதான் சொல்லியிருக்கும், பூமியின் மேல ஊறுகிற சகல பிராணிகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆண்டவர் வந்து அந்த அவங்களுக்கான அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான், நீங்கள் போய் ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் போய் அதை ஆண்டு கொள்ளுங்கள். அது ஜஸ்ட் கோ அண்ட் ரூல் இட். அதைதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆளக்கடவீர்கள், ஆண்டு கொள்ளுங்கள்னு அவங்க 2 பேரையும் சேர்த்துதான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஏதேன்ல வந்து ஏவாள் கீழே, அதுக்கு அப்படியெல்லாம் இல்ல. 2 பேரையும் ஆண்டவர் ஒண்ணு போலதான் பாக்குறாரு. இவர்கள் போய் ஆண்டு கொள்ளுகிறார்கள். ஆனா எப்போ அவ வந்து ஒரு பாவத்தை செய்த அந்த பாவத்தை அவனுக்கும் கொடுத்து புசிக்க வைத்தாலோ, அதை சாப்பிட வைத்தாலோ, பாருங்க அந்த இடத்துல அவ எதை ரொம்ப நாடுனாலோ, அவ ஆசை அத நீ எது மேல ஆசையா இருக்கிறியோ, நீ எதை ரொம்ப தேடுறியோ அது உன்னை பற்றி இருக்கும்.
நீ வந்து ஒரு பாவத்தை செய்ய யார தேடின? உன் புருஷனை தேடின. அப்ப உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். நீ நீ எதை தேடுற? காயினே, நீ வந்து ஆபேல கொலை செய்யணும், கொலை செய்யணும், கொலை செய்யணும். அவனை கொல்லணும், கொல்லணும். அவன் சாகணும். அப்ப அது என்ன ஆயிரும்? அது உன்னை பற்றி இருக்கும். நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையா? நீ சிந்தனையில நல்ல சிந்தனை சிந்திச்சேன்னா உன் லைஃப் நல்லா இருக்காதா? நீ உண்மையா இருந்தன்னா உன் லைஃப் நல்லா இருக்காதா? நீ பொறுமையா இருந்தன்னா உன் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்காதா? நீ பரிசுத்தமா வாழ்ந்தனா உனக்கான நன்மைகள் உனக்கு நேரிடாதா? ஆனா நீ நன்மை செய்யலனா, நீ பரிசுத்தமா இல்லன்னா, நீ பாவ சிந்தனைகளோடு இருந்தனா, நீ துர்ச்சிந்தனைகளோடு இருக்கிறனா, நீ பொறாமையோடு இருக்கிறனா, நீ பொய் சொல்றனா, நீ துரோகம் பண்றனா, உண்மையா இல்லன்னு சொன்னா எதுவும் வாசற்படியில இருக்கும். sin is lying and waiting for you. அதுவும் வாசல்ல படுத்திருக்குது தம்பி, தங்கச்சி. வாசற்படியில் பாவம் படுத்திருக்கிறது. அது பதுங்கி இருக்கிறது. அந்த பாவம் என்ன செய்யுது தெரியுமா? அது பதுங்கி இருக்கு. அது என்ன செய்யணும்னு நினைக்குதுன்னா, அது ஒன்ன ஒன்ன அடைய விரும்புது. அதாவது அது என்ன பாருங்க. அதத்தான் நான் சொன்னேன். எங்கேயும் ஆண்டவர் ஏவாள் கீழே ஃபர்ஸ்டே ஆண்டவர் சொல்லல. ஆதாம் நீ அவளை ஆண்டு கொள்ளுவாய்ன்னு சொல்லல. 2 பேரையும் ஆண்டவர் வந்து நீங்க போய் அந்த மிருகங்கள் எல்லாம் ஆண்டு கொள்ளுங்க. அந்த ஏதேன் ஆண்டு கொள்ளுங்க. எல்லாத்தையும் நீங்க ஆழக்கடவு பேர் வச்சதெல்லாம் உங்களுக்கு தான் பண்ணீங்க. ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா ஒரு தவறு செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆயிருது அப்படின்னு சொன்னா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ பாவம் செய்யாத வரைக்கும், நீ நன்மை செய்கிற வரைக்கும், பாவம் செய்யாத வரைக்கும் இந்த பாவத்தை நீ ஆண்டு கொள்ளுவாய். அசுத்தத்தை நீ ஆண்டு கொள்ளுவாய். You will overcome the sin. You have the overcoming power. Overpower the sin. You must master it. நீ அதுக்கு நீ ஆளுகை செய்கிறவனா, ஆளுகை செய்கிறவளா நீ மாறுற. ஆனா நீ அந்த பாவம் என்ன செய்யணும்னு நினைக்குதுன்னா, வாசல்லே படுத்திருக்கு. எப்ப இவ ஏதாவது போன்ல பாப்பா, எப்ப தப்பானது பேசுவா, எப்ப தப்பானது சிந்திப்பா, எப்ப கொஞ்சம் இவ திசை திரும்புவா, எப்ப கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா உட்காருவா, எப்ப அந்த ஆவியில நடக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கொஞ்சம் மாம்சத்துல சொந்தக்காரங்களாம் வந்தாலும் எப்ப மாறுவா, எப்ப கொஞ்சம் டிவி கிட்ட போவா, எப்பன்னு சத்துரு பதுங்கி இருக்கிறான். அவன் என்ன செய்ய விரும்புறான்னா, உங்களை பெற விரும்புகிறான், உங்களை அடைய விரும்புறான், உங்களை பாவத்துக்கு தூக்கிட்டு போக விரும்புறான். ரெடி டு பவுன்ஸ் யூ. ரெடி டு பவுன்ஸ் யூ. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நாம அதை ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் அதான் சொல்றாரு. அந்த ஆசை உன்னை பற்றி இருக்கும். ஆனா நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். எப்போ நீ நன்மை செய்தால் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். நீ உண்மையா இருந்தனா தம்பி, தங்கச்சி, அதை ஆண்டு கொள்ளுவாய். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ காயினே, நீ ஆபேலோட குணத்துல இருந்திருந்த அப்படின்னு சொன்னா நானும் உன்னை அங்கீகரித்திருப்பேன். ஆனா நீ எந்த குணத்துல இருக்கிறனா, நீ வந்து நான் வெறுக்கிற பாவத்துல இருக்கிற காயீனின் குணம் கொலை செய்கிற ஒரு குணமா, வெறுக்கிற ஒரு குணமா, ஏமாற்றுகிற ஒரு குணமா, சகோதரனை தூஷிக்கிற, சகோதரனை கொலை செய்யணும்ன்ற அந்த வெறியுள்ள குணமா இருந்தது. இது பாவம். இந்த பாவம் என்ன ஆயிட்டுன்னா, அவன் உள்ள வளர 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 அந்த பாவம் உணவு வளர விட்டதுனால அந்த பாவம் அவனை ஆண்டு கொண்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப பெட் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவ இது ஒரு ஒரு பட்டணத்துல, எங்கேயோ ஒரு பட்டணத்துல நடந்த ஒரு ஒரு ஸ்டோரி. அவ என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அந்த பெட் அப்படின்னா நம்ம நினைக்கிற நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ இல்ல. அவ வளர்த்தது வந்து பாம்பு. அவளுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பாம்பை வாங்கி சின்ன குட்டியா இருக்கும் போதே வாங்கி வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள் ஆகுது. அந்த பாம்பு வளர்ந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் பெரிய பாம்பா வளர்ந்துட்டு அவ என்ன பண்றான்னா, அதுக்குன்னு ஒரு கூண்டெல்லாம் வைக்கல. அவ பக்கத்துலயே அந்த பாம்பு படுக்க வச்சுக்கிறா. அது கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, பெட்ல இவ படுத்திருக்கும் பொழுது ஒரு நாள் அது அது தன்னால தான் உடம்ப விரிச்சு இவ பக்கத்துல இருந்து இவ படுத்து பாக்குது. அப்போ அந்த பாம்பு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, விரிச்சு அந்த அவ பக்கத்துல அப்படி படுத்து பாக்குது. திருப்பியும் தன் உடலை சுருட்டி கொள்ளுது. திருப்பியும் விரிக்குது. திரும்பவும் சுருட்டி கொள்ளுகிறது. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்து திடீர்னு அவ மேல ஏறி படுத்து பார்த்துட்டு திரும்பவும் சுருட்டி கொள்ளுது. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பயம். என்ன இது வித்தியாசமா இருக்குது, ஏன் இது இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, உடனே அவ வந்து இந்த பாம்பை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அந்த இதெல்லாம் பாப்பாங்க இல்லையா டாக்டர்ஸ், இத வந்து கண்காணிப்பாங்களே அந்த பாம்புக்குரிய அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான். இது என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது, நல்ல வேலை, என்னதான் இருந்தாலும் நீங்க பால் வார்த்து நீங்க வளர்க்கறது பாம்புக்கு, அது ஒரு நாள் உங்களை கொத்தாம விடாது இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த டாக்டர் சொன்னாராம், இனி இந்த பாம்பை வச்சிருக்காதம்மா, இது என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னா அது அளவெடுக்குது. நீ அது முழுங்குனா நீ அதோட உடலுக்கு சரியா இருப்பியான்னு உன்ன அளவெடுத்து பாக்குது. அது உன்ன முழுங்க போகுது. இதை நீ கொன்று இல்லைன்னா அது தூக்கி எங்காவது போட்டு இல்லைன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த டாக்டர். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் பாவம் பாவத்தை நமக்குள்ள நம்ம என்ன எதுக்கு நம்ம ஃபீட் பண்றோமோ தம்பி தங்கச்சி, அதுதான் நமக்குள்ள வளரும். நீ அதிகமா ஜெபிச்சனா, அதிகமா பைபிள் ரீட் பண்ணனா, அதிகமா அவர் சமூகத்துல வளர்ந்தனா
உனக்குள்ள ஆவிக்குரிய மனுஷனோ மனுஷியோ வளர்ந்துகிட்டே வருவா. அவங்க ஜைஜாண்டிக்கா வளர்ந்துட்டே வருவாங்க. பாவமான ஒரு சிந்தனை வந்தா கூட உனக்குள்ள 2 மனுஷன் இருக்கிறதா நினைச்சுக்கோ. ஆவிக்குரிய மனுஷன், மனுஷி, மாம்சத்துக்குரிய மனுஷன், மனுஷி. நீ எதுக்கு ரொம்ப ஃபீட் பண்றியோ அதுதான் அதிகமா வளரும். நீ இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தை கொடுத்துட்டே வந்தேன்னு வச்சுக்கோயேன், ஜெபம், உபவாசம், பைபிள் ரீடிங் இப்படி ஆண்ட சமூகத்துல உட்கார்ந்துட்டே வந்தனா இந்த ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்துட்டே வருவான். ஆனா டிவி பார்த்துட்டு, போன் பார்த்துட்டு, தேவையில்லாத இச்சையான வார்த்தைகள் பேசிட்டு, உலக காரியங்களோட என்டர்டெயின் பண்ணிட்டு, உலகத்து காரியங்களோடயே நீ நீ ஊறி திளைச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற மாம்சத்துக்குரிய மனுஷன் வளர்ந்துகிட்டே இருப்பான். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தங்க மட்டும்தான் உள்ள வாழ முடியுங்கும் பொழுது இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் மோதிக்கொண்டே இருக்கும். அந்த மாம்சம் சொல்லும் இல்ல பைபிள் படி, பைபிள் படிக்காதுன்னு சொல்லும். ஆவி சொல்லும் இல்ல நீ பைபிள் படின்னு சொல்லும். இப்படி நமக்குள்ள இருக்கிற போராட்டத்துக்கு நம்ம எதுக்கு ரொம்ப ஃபீட் பண்றோமோ அந்த மனுஷன் பலவானா இருந்து மேற்கொள்ளுவான். நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய மனுஷனை நீங்க ஃபீட் பண்ணி பலவானா வளர்த்துட்டீங்கன்னா நமக்குள்ள மாம்ச மனுஷன் குட்டியுண்டுதான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா அதை மேற்கொண்டுருவோம். ஆனா அந்த மாம்ச மனுஷனும் வளர்ந்துகிட்டே நாங்க பைபிளும் படிப்போம், போனும் பார்ப்போம், நாங்க ஜெபிக்கவும் செய்வோம், நாங்க டிவியும் பார்த்துக்குவோம், சோசியல் மீடியாக்குள்ளயும் இருப்போம் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் நம்ம உலகத்தோடு கூட ஒரு கனெக்ஷன்ல இருப்போம்னு சொன்னா அந்த பாவம் ஈஸியா நம்மள மேற்கொண்டுரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தம்பி தங்கச்சி நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையா? நீ உண்மையா இருந்தனா உன் லைஃப் நல்லா இருக்காதா? தேவன் உனக்கு நன்மையை வைத்திருக்கிறாரு, நன்மையை வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் யாக்கோபுக்கு தாங்க அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாரு. அதாவது யாக்கோபுக்கு தான் அந்த நன்மைன்னு ஆண்டவர் கருவுல இருக்கும் பொழுதே ரெபேக்காள்கிட்ட சொல்றாரு. இது 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். ஆனா அந்த சின்னவன் என்ன செய்வான்? பெரியவனை ஆண்டு கொள்ளுவான். அப்ப இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தேவன் ஒரு பாதை வச்சிருப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி மாம்சத்துல எப்படியாவது அவங்களே ஒரு திட்டம் பண்ணி யோசிச்சு அதை அடையணும்னு முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி அத அந்த 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 யாக்கோப ஏசாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவன் யோசிக்கிறான் பாருங்க. அவன் ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தானா, எனக்குதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அம்மா சொல்லியிருக்கும் போது, அம்மா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல்ல, நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம். எனக்கு ஆண்டவர் சொன்னது உண்மைதான்னா ஏசாக்கே அப்பா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா கூட அது என்னை தேடி வரும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். ஆனா அதை போய் ஏமாத்தி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால அவனுக்கு மேன்மை கிடைக்கல. அதனால அவன் அவன் தாயோடைய முகத்தை கூட அவனால கடைசியில பார்க்க முடியல. தாய் மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க அவன் அதுக்கு முன்னாடியே அவன் போயிடுறான். அவன் அந்த லாபானுடைய வீட்டுக்கு போயிடுறான். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, எப்பவுமே ஒரு ஒரு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன விரும்புறாருன்னா, நீ உண்மையா இருக்கிறன்னா, நீ பரிசுத்தமா இருக்கிறன்னா, உனக்குரியது உன்னை தேடி வரும். சத்துரு அதை கையில தொடவே முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி மாம்சத்துல அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆமா எனக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீ ட்ரை பண்ணனா ஆண்டவர் பாப்பாரு, அதை ஸ்டாப் பண்ணி வைப்பாரு. அப்போ எப்போ அந்த அந்த காரியம் காயினா அது காயின் ஒரு ஆபேலுக்குரிய குணத்தோடு இருந்தான்னு சொன்னா அவனுடைய காணிக்கும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஆபேலுடைய அது இருதயம் காயினுக்கு இல்ல. ஆபேல கொலை செய்யணும்னு நினைச்சான். அந்த கொலை செய்யணும்னு நினைச்சதுனால அவனை பாவம் ஆண்டு கொண்டது. பாவம் ஆண்டு கொண்டது. ஏசா கிட்ட தேவன் கையில பிடுங்கி எடுத்து அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுக்கலங்க. அவனா கொடுத்துட்டான். நீ யோசிச்சு பாரு. அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்திருப்பாரு. ஐயோ ஏசா ஐயோ ஏசா கொடுத்துடக்கூடாதே. ஏசாக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணுமே. ஏசா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும், கொஞ்சம் உணர்வோட இருக்கணும். ஏசா நீ இப்ப உணர்வடைஞ்சா நல்லா இருக்கும். இப்படி ஆண்டவர் பேக்ல நின்னு பேசிட்டே இருந்திருப்பார்ல. அப்படிதான் நீ நிறைய முறை பாவம் செய்யும் பொழுது, பாவம் அந்த பாவம் வாசல்ல பதுங்கி இருக்கும் பொழுது, ஐயோ என் பிள்ளை இன்னைக்கு இந்த 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 போன் எடுக்கிறா, ஐயோ இந்த டைம் இவங்களுக்கு பிரதியுத்தரம் கொடுக்காத, இந்த சாட்டுக்கு பதில் கொடுக்காத, இந்த நபர்கள் கிட்ட பேசாத, இந்த சிந்தனை உனக்கு வேண்டான்னு பின்னாடி இருந்து ஆவியானவர் உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ உண்மையா இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்குமே, நீ பரிசுத்தமா இருந்தா நல்லா இருக்குமே, நீ உனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். ஆனா மறைமுகமா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமா ஏதோ ஒரு பாவத்தை பண்ணி தேவனை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பேன்னு சொன்னா பாவம் உன்னை ஆண்டு கொள்ளும். பாவம் உன்னை அழித்து விடும். பாவம் உன்னை நிர்மூலமாக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம என்னதான் அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல பாவம் நம்மை ஆண்டு கொள்வதற்கு நம்ம விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், அப்பா பாவம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது, நான் பாவத்தை ஆண்டு கொள்ளணும். ஐ ஷுட் ஓவர் பவர் த சின் லார்ட். ஐ மஸ்ட் மாஸ்டர் இட். அதை நான் ஆண்டு கொள்ளணும். அதை நான் ஆண்டு கொள்ளணும். நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும்பா. நீர் எனக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகளை நான் தள்ளக்கூடாது. அதுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே, கீழ்ப்படியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீ எழும்பி நிற்கிற பாவங்களை நீங்க மேற்கொள்ளுகிறதுக்குரிய பலனை தருவார். இந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கு, அந்த பாவத்தை மேற்கொள்ள பலன் தருவார். இந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு, அதை மேற்கொள்ளுகிற பலன் தருவார். அதற்காக இப்படி வந்துகிட்டே இருக்குன்றதுக்காக வேற ஏதாவது ஒரு பாவத்துல போய் சிக்கிக்க கூடாது. இந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு வேற ஒரு பாவம், இந்த உறவுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஐயோ இதை மறக்கணும், அதனால நான் கொஞ்சம் சினிமா பாட்டு கேட்டு பழகிட்டேங்க. இந்த காரியத்துல இருந்து வெளியே வரணும், அதனால நான் கொஞ்சம் ட்ரக் அடிக்ட் ஆயிருக்கேன். இல்ல இல்ல இல்ல, பாவத்திலிருந்து நீ மறுபடியும் பாவத்துக்குள்ள போய் சிக்கிக்கொள்ள அழைக்கப்படல. பாவம் உன்னை ஆண்டு கொள்ள கூடாது, நீ பாவத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். பாவம் உன்னை பற்றி இருக்க கூடாது, அந்த பாவத்தை நீ காலின் கீழே மிதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ ஆண்டுட்டு கேட்க போறோம், நான் பேரு காயினா இருக்கலாம்ப்பா, ஆனா என் உள்ள ஆபேல போல மாறட்டும், என் உள்ள ஆபேல போல மாறட்டும், நான் நன்மை செய்கிறவளாய் மாறணும். கேப்பீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஒரு நாளும் பாவம் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு என்னை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேரம் எப்போ கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது வாசல்ல படுத்திருக்கு, பாவம் பதுங்கி இருக்கு, நான் எப்போ விழுவேன், எப்போ என்ன முழுங்கலான்னு சொல்லி காத்திருக்கிற அந்த பாவத்துக்கு எதிராய், அந்த சத்துருக்கு எதிராய் ஆண்டவரே, எனக்கு வலையை விரிக்கிற அந்த சாத்தானுடைய கிரியைகளுக்கு எதிராக எதிர்த்து நிற்க பலன் தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. யாரெல்லாம் அப்படி உங்க கரங்களை உயர்த்தி அவர் சமூகத்துல இருந்து நீங்க எங்க வேணாலும் நின்று ஏசப்பா சமூகத்துல அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனா எந்த பாவத்துல நான் மேற்கொள்ள முடியல, எது எனக்கு அவமானமாயிருமோ, எந்த காரியம் எனக்கு என் வாழ்க்கையில நிந்தனையா மாறிடுமோ, நீ பயப்படுறியோ, அத வந்து அது 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 வந்து உன்னை தாண்டி, அதாவது உன்னை மேற்கொண்டு உன் வாழ்க்கையில அது நிக்கிறதுக்கு தேவன் விட மாட்டார். அதை தாண்டுகிற பலனை இந்த மாலை வேளையில தேவன் உனக்கு கொடுக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கேளு தம்பி, எனக்கு பலன் தாங்கப்பா, நான் பாவம் செய்யாம வாழ பலன் தாங்க, பரிசுத்தமா வாழ பலன் தாங்க ஆண்டவரே, உண்மையா இருக்க பலன் தாங்க, எனக்குள்ள சுயம் சாகட்டும் அப்பா, நான் பெர்ஃபெக்டான ஒரு ஹோலி லைஃபுக்குள்ள வரணும்பா, என்னை கொண்டு அநேக சேனைகளை நீங்க எழுப்பணும்பா, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லுங்க. அப்படி சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் உயிர்ப்பிக்கிறீரப்பா, அபிஷேகிக்கிறீரப்பா. நீர் அப்படி செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சாட்சியாய் நிறுத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, காயினா இருந்தா கூட நீ ஆபேலோட உள்ளத்தோட நீ நீ காணிக்க வச்சிருக்கிறல்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய காயின்ட்ட நீங்க சொல்ல போறீங்கப்பா. ஆண்டவரே, காயினுடைய சுபாவத்தோட காயின்ற பேரை வச்சுட்டு இருக்கிறேன். இத்தனை நாள் காயின் சுபாவம் தான் உள்ள இருந்துச்சு, ஆனா இப்ப நான் ஆபேலா மாற விரும்புறேன். நான் தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக என் சரீரத்தை பலியாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக என் வாழ்க்கையை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாய் ஒப்பு கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி சொல்ற ஒவ்வொருவர் மேலையும் அவருடைய தூய பிரசனம் அபிஷேகம் இறங்கி வருகிறதப்பா. ஒவ்வொருவரையும் அபிஷேகிங்க, ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்க, ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க டாடி. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.